இவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு இரட்டைச்சுடர் வழிபாதையில் இருப்பவர்களுக்கான வாசிப்பு. பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய பரிசளிக்கக்கூடிய அட்டைகள்லேருந்து என்னால் கணிக்க முடிஞ்சதை நான் உங்களுக்கு கணிச்சு சொல்கிறேன். யாருக்கு எவ்வளோ பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. ஓகேவா? அது வேறு ஒருவருக்கு பொருந்த வாய்ப்புகள் உண்டு. தனிமையில் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த தனிமை அப்படிங்கிறது நீங்களாக விரும்பி எடுத்த விஷயமானா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இரட்டை சுடராக நினைக்கிறீங்கள்ல ஒரு நபரை, அவங்க ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அவங்க ஒருவேளை உங்களை நிராகரிச்சிட்டாங்களோ, உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்களோ, அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் தனிமையில் இருக்கேன், என்னை நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறது போல் ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த அட்டையை பார்க்கும்போது என்னால் அப்படி தான் கணிச்சு சொல்ல முடியுது. பணம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து கூட சில சிக்கல்கள் இருக்கலாம். இப்போதைக்கு பொருளாதாரம் சார்ந்து சில சிக்கல்கள் இருக்கலாம். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அது கண்டிப்பாக மிக விரைவிலே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, 9 கோப்பைகள் தலைகீழாக வந்திருக்கு. உங்களோட இரட்டை சுடரும் நீங்களும் ரொம்ப உணர்வுகள் சார்ந்து ரொம்ப அதிகமாக அழகாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்திருப்பீங்க முன்னொரு காலத்தில், கடந்த காலம்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே தலைகீழாக வந்திருக்கு. அதே நேரம் இப்போ இருவருக்கும் இடையே எந்த ஒரு தொடர்பும் இல்லை. தொடர்பில்லாத ஒரு நிலையில் இருக்கீங்க. அதனால தான் அந்த தனிமை அப்படிங்கிறது போல இருக்குது. ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமோ ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களோ நடந்தால் முதல்ல அவங்கக்கிட்ட தான் சொல்லணும். அவர்களும் அப்படி இருந்திருக்கலாம், உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ எப்படின்னா அந்த உணர்வுகள் சார்ந்து யார்கிட்டையுமே பகிர உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. உங்களை நீங்களே தனிமையில் படுத்தி வச்சுருக்கலாம். ஸோ இவங்களே இல்லை, இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி நிலைக்கு ஆளாகி இருக்கலாம். இது எல்லாம் இருந்தாலும் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கலாம். எனக்கு ஏன் இது, ஓகே, ஒரு துண்டிப்பு ஏற்பட்டது போல். வாய்ப்புகள் உண்டு. இந்த அட்டை தலைகீழாக வந்திருக்கு அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த தொடர்பு, இப்போ நீங்கள் தொலைபேசியில் பேசக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை மெசேஜாவது பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த காலம் முடிஞ்சு இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. அப்படி இருந்தாலும் ரொம்ப 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 குறைவாக முன்னாடியெல்லாம் கதையாக பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ ஓரிரு வார்த்தைகள் பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லாதது போல் இருக்கலாம். இல்லை வேணும்னே அவங்க உங்களை தவிர்க்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க, எந்தவித ஒரு விஷயமும் இங்கே நடக்கலை, அப்படியே நிற்கிது. இப்போ ஒரு கடிகாரம் ஓடாமல் நின்னா எப்படி இருக்கும், அது போல் அப்படியே நிற்கிது உங்கள் வாழ்க்கையில். அந்த காலம் அப்படிங்கிறது நகர்வது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். அப்படிங்கிறது போல தான் உங்களோட அட்டைகள்லேருந்து என்னால் இங்கே அந்த ஆற்றல் மூலிமா பார்க்கப்படுது. 6 கோப்பைகள் தலைகீழாக வந்திருக்கு. ஸோ இவங்க உங்களுக்கு மிகவும் தெரிந்த நபர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நல்லா தெரிஞ்ச நபர்களாக இருந்திருக்கலாம், ரொம்ப நல்லா பழகின நபர்களாகவும் இருப்பாங்க. ஸோ இவங்களே நம்மளை புரிஞ்சுக்கலன்னா வேறு யார் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது போன்ற நபர்களிடமிருந்து ஒரு விலகல். அதனால தான் மனசில் இவ்வளோ ஒரு காயங்கள் இருக்கலாம். ஸோ இவங்க ஏன் நம்மளை தவிர்க்கிறாங்க, இவங்க ஏன் நம்மளை நிராகரிக்கிறாங்க அப்படின்றது போல் உங்கள் மண்டைக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த நிராகரிப்புக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கான ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க வந்த நபர்களாக இருப்பாங்க இவங்க. உணர்வுகள் சார்ந்து நீங்கள் எப்படி நடந்துக்கணும். இவர்கள் ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அத்தியாயத்தை பெற்ற நபர்கள். உங்கள் வாழ்க்கையில் இவங்க ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். உணர்வுகள் சார்ந்து நீங்கள் மக்களை எப்படி பார்க்கணும், எப்படி உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு நல்ல அனுபவத்தையும் கொடுத்துருக்கலாம், ஒரு கசப்பான அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அப்படிங்கிறது போல தான் இங்கே அட்டைகள் பார்க்கப்படுது. சுயமரியாதை, உங்களுக்கான சுயமரியாதை நீங்கள் எங்கேயாவது விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சுயமரியாதையை தட்டி எழுப்பக்கூடிய செயல்கள் இவங்க மூலமாக உங்களுக்கு நடந்திருக்கலாம். இப்போது நம்ம வாழ்க்கை பாடம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதெல்லாம் பட்டறிஞ்சால் தான் நமக்கு புத்தியில் ஏறும் அப்படின்ட்டு. அது போன்ற உங்களோட மதிப்பை இவங்க தட்டி எழுப்பியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த தனிமை உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கு. இந்த தனிமையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா
பொறுமையை கற்றுக்கலாம், ஒழுக்கத்தை கற்றுக்கலாம். ஒரு உறுதியான அடித்தளம் உங்களை நீங்கள் எப்படி வெளிப்படுத்திக்கணும். நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உங்களை நீங்கள் என்னவா பார்க்குறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மற்றவர்களுக்கு காட்சி கொடுப்பீங்க. ஸோ உங்களை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த நபராக இருக்கலாம். சில நேரங்கள் இந்த கசப்பான விஷயங்கள் உங்களுக்கு அவங்க தந்திருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கான நன்மைக்காக மட்டும்தான். உங்களை இப்போ தனிமையில் இருக்குன்னா உங்களை நீங்கள் தனித்துவமாக ஆக்கிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தகுதியுடைய நபர்களாக மாறணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுக்க வந்த நபர்கள் தான் இவங்க. ஸோ உங்களை இவங்க எங்கேயுமே நிராகரிக்கல. இந்த ஒரு தனிமை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால வந்திருக்கலாம். வேறு நபர்களுக்கும் வேறு பாதைகள் இருக்கலாம். வாழ்க்கை பயணங்கிறது வேறு விதமாக இருக்கலாம். ஸோ எஸ், மகிழ்ச்சியாக இருங்க. நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 3 மாதங்களுக்குள்ளே 3 வாரங்களுக்குள்ளே ஏதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களோட ஆற்றலை நீங்கள் எவ்வளோ மேன்மையான நிலையில் வச்சுக்கும்போது ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது போல் இருக்குது. அதிகமாக நேசிக்க ஆசைப்படக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கலாம். ஓகேவா? இருந்தாலும் இங்கே இவங்க சொல்கிறது என்ன தெரியுமா, நேசிக்கிறதா இருக்கலாம், இல்லை அதிகமாக யோசிக்கக்கூடியதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்க. எதுவுமே அளவுக்கு அதிகமாக வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு துயரத்தை தரும். சரியா? ஒரு விஷயம் ரொம்ப கை கெட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அது ரொம்ப தூரத்தில் போயிடும். நம்ம கிட்ட வருதுன்னு நினைப்போம், ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் அந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்காது. நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நடக்காது. தட்டி போயிடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் இது. எப்படின்னா, நீங்கள் அதிகமாக யோசித்து சில நேரம் குழம்பி போயிடுறீங்க. இல்லை அதிகமான நேசத்தை மற்றவங்க மேலே கொடுத்து அந்த ஒரு நேசிப்பையும் வந்து அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னும் போது அது மனது ரொம்ப வருந்தி போயிடுறீங்க. ஸோ நேசிப்புங்கிறது ஒரு யாசகம் கேட்பது போல் இருக்கக்கூடாது. யாசகம்னா நம்ம ஒரு அன்பை போய் பிச்சு கேட்டால் அப்படி இருக்கும், அப்படி தான். ஸோ அது அந்த அளவுக்கு குறைந்து போகாதீங்க. உங்கள் மதிப்பை நீங்கள் உணருங்க அப்படின்னு ஒரு பாடத்தை கொடுக்க வந்த நபர்களால் இவங்க இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ நமக்கு என்ன தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அந்த நல்லது எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒரு குறைகளை மட்டுமே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிறது அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். இல்லை பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சில பாடங்களாக இருக்கலாம். பணம் சார்ந்து இதனால் கூட ஒரு பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். பணம் சார்ந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, உணர்வுகள் சார்ந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் சரியாக பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகும். உணர்வுகள் கையால் தெரியலைன்னா மனசு எப்போதுமே ஒரு குழப்பத்திலே இருக்கும். மனசு குழப்பத்தில் இருந்ததுன்னா புத்தி சரியாக வேலை செய்யாத, புத்தி சரியாக வேலை செய்யலைன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஈஸியாக மாட்டிப்போம். ஸோ அதுதான் உங்கள் அட்டைகள் சொல்லுது. ஸோ முதல் கோணல் முற்றும் கோணலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவங்க உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் இந்த வாழ்க்கையில் வந்திருக்காங்க. அதே போல் இவங்க உங்களை நிராகரிக்கலை. நீங்கள் வேண்டாம் அப்படின்லாம் விட்டுட்டு போல. இது ஒரு கால சூழல். எஸ், அவங்களுக்கு ஒரு தனி வாழ்க்கை பயணம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு தனியான வாழ்க்கை பயணம் இருக்கலாம். உங்களை நீங்கள் அடையாளம் காண்பிப்பதற்காக வந்த நபர்கள் தான் இவங்க. அதனால உங்களை நீங்கள் எங்கேயுமே குறைச்சி மதிப்பீடு செய்யாதீர்கள் என்பது போல தான் உங்களுடைய அட்டைகள் இங்கே பார்க்கப்படுது. அவங்க வருவாங்களான்னு காத்துட்ருக்கிறத விட வந்தால் வரட்டும், வரலன்னா நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு திடமான மனநிலையை நீங்கள் வச்சுக்கும்போது அது ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் காத்துட்ருக்கும்போது தான் இந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும்போது உங்களுக்கானதாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துடும். அதிகமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கும். ஸோ அதிகமான எதிர்பார்ப்பை தவிர்த்துட்டு உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட ஒரு வாசிப்பாக என்னால் இங்கே பார்க்கப்படுது.